Ladies and gentlemen, Los Angeles International லெவல்ல நடக்க போற இந்த போட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த போட்டி தொடங்க போகிறது. இதோ உங்களின் இந்த உற்சாகம் தான் போட்டியாளர்களை ஊக்குவிக்க போகிறது. இன்று இங்கு நடக்க போகும் போட்டி மிடில் வெயிட் சாம்பியன்ஷிப் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிவப்பு கார்னரில் இருக்கும் இந்த வீராங்கனை டெக்சாஸில் இருந்து வந்திருப்பவர். இவர் பல சாதனைகளை படைத்தவர். இவருக்கு ஒரு பட்டப்பெயரும் உண்டு, அதுதான் ஜெய் டியாகோ. இதோ இன்னொரு மூலையில் இருப்பவர் முன்னாள் சாம்பியன்ஷிப்பும் டிரான்சில்வேனியாவில் இருந்து அவருடைய பட்டத்தையும் காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறார். இவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். உங்களுடைய கைத்தட்டலை எழுப்பி இன்னும் இவர்களை உற்சாகப்படுத்துங்கள். யாரது? Come on! வா! என்னடி முறைக்கிற?
என்ன பண்றீங்க நீங்க? நம்ம நாங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க பாருங்க, எங்க கிட்ட பிரச்சனை பண்ணீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் எப்பவுமே பயந்தது கிடையாது. உன் முடிவை நீயே தேடிக்கிட்ட. இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை இல்ல பாஸ். சும்மா சொல்லக்கூடாது. இந்த ரூம்ல 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள டைமண்ட் இருக்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னா அதுக்கேற்ற பலன் இல்லாமலாம் இருக்கும். வேலை முடிஞ்சது, கிளம்பலாம். அந்த சூட்கேஸை கூட. இது யாரோட போட்டினா? ஃபுட்பால் ஸ்டாரோட தானே. எந்த ரிஸ்க்கும் இல்லாம இது வெளிநாடு போய் சேர போகுது. நமக்கு தேவை அதானே. ஓ, ஒருவேளை இதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா? ஏன் நெகட்டிவா யோசிக்கிற? நம்பிக்கையோட இரு. இந்த பிளான் சரியா நடக்கும்ன்ற? இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த அற்புதமான பாக்ஸிங் மேட்ச்ல கடைசியா அடிக்கப்பட்ட நாக் அவுட் ஷாட்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த முறையும் இவங்களோட சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சிட்டு இருக்காங்க. இதோ இந்த வீராங்கனை சூசன். சாதனை, இது ஒரு அற்புதமான சாதனை. ஓகே சார், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போகலாம். உங்களை நாங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சாரி, நீங்கள் போகலாம்.
லக்கேஜ்ல பத்திரமா கொண்டு வந்துட்டு இருக்க. நீங்க சீக்கிரமா முன்னாடி போங்க. ஓகே? ஓகே. யாருங்க? என்ன வேணும்? எனக்கு என் பொருள் வேணும். என்ன பொருள்? புரியாத மாதிரி நடிக்கிற. டைமண்ட்ஸ், என்னோட டைமண்ட்ஸ். அதை கொடுத்துட்டா உனக்கு நல்லது. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கெல்லாம் வாயால பேசினா புரியாது. செல்லம், கொஞ்சம் இங்க பாரு.
இங்க பாரு, அந்த டைமண்ட்ஸ் எனக்கு சொந்தமானது. அதை அடம் பிடிக்காம என்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுறேன். என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. என்னை மதிக்காம போன எத்தனையோ பேரை நான் மிதிச்சே கொண்டு இருக்கேன். அந்த லிஸ்ட்ல உன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஃபுட்பால் பிளேயரும் சேரணுமா சொல்லு? திரும்பவும் ஃபுட்பால் விளையாடணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? எனக்கு என்னமோ இருக்கிற மாதிரி தெரியலையே. உன்னோட ஃபுட்பால் ஆட்டத்துக்கு ஒரு குட் பை சொல்லிடு. பாரு கண்ணா, பாரு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. நீ மட்டும் தனியா ஜாலியா இருந்தா எப்படி? உண்மையை சொல்ல இதான் கடைசி சான்ஸ். கண்ணை திறந்து பாரு செல்லம், அற்புதமான காட்சியை பாரு. என்ன கொல்லணும்னு தோணுதில்ல? நீ கேக்குற டைமண்ட்ஸ் எங்க கிட்ட இல்ல, எங்க கிட்ட இல்ல. விட்டுடு. வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் கேளு. உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கேன், சந்தோஷம் எனக்கு, சாவு உனக்கு. இந்த சின்ன வயசுல சாக ஆசைப்படுறியா? என்னடி செல்லம்? No. இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் கால பயங்கரமா அடிபட்டிருக்கு சார். யாரோ அவர் கால ரெண்டையும் உடைச்சிருக்காங்க. நீங்க உடனடியா ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஸ்கேன் எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே சார். குயிக், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரமா அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டிச்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. கமான். யா சார். ஓகே. இங்க கையில போடுங்க. இவங்க ஏதோ அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இவங்களை கவனிங்க. அவருக்கு என்னாச்சு? எப்படி இருக்கு? பயங்கரமா அடிபட்டிருக்கு சார். ப்ளீடிங் நிக்கவே மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்கா. இவர் முழங்கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. குணப்படுத்த முடியுமா? அவர் அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டு இருக்காரு. முதல்ல அதை கவனிங்க.
கனவுல கூட வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல, விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். குட் மார்னிங். பார்க்கும்போதே வாய் ஊறுது. உங்க உதவியை என்னால மறக்கவே முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது என்னோட கடமை தான். அவருக்கு குணமாயிடும்னு நம்புறேன். கண்டிப்பா குணமாயிடும், கவலையப்படாதீங்க. ரொம்ப அடிபட்டிருக்கு, ரொம்ப அவமானமாவும் இருந்துச்சு. எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியுது மேடம். உங்களுக்கு என்னமோ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. எல்லாம் சரியாயிடும் நம்புங்க மேடம். யார் வந்திருப்பாங்க? யாராவது பத்திரிகையில இருந்து தான் வந்திருப்பாங்க மேடம். கேள்வி கேட்டே இவங்கெல்லாம் நம்ம உயிரை எடுத்துருவாங்க. இவனுங்களா? நானே பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஆம் கேப்டன் ஆண்டான். இது ஃபுட்பால் பிளேயர் சன்னியோட வீடு தானே? ஆமா, சன்னியோட வீடுதான். அப்படின்னா சரி, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும் மேடம். எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கிடைச்சது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களையும் உங்கள் ஹஸ்பண்டையும் யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை பற்றி பேசலாமா? இப்போ நான் அதை பற்றி பேசுகிற நிலைமையில இல்லை சார். ஓ, அது ஏன்னு எனக்கு நல்லாவே புரியுது மேடம். இது யாருக்கு நடந்தாலும் வேதனையாக தான் இருக்கும். அதனால தான் நான் இப்போ பேசல. நான் கவனிக்க வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு நாள் பேசலாம். ஓகே மேடம், see you later. சரி. உங்களுக்கு பசிக்குதா? ஏன் பசிக்கலைங்கிறீங்க? ஓகே, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, போய் குளிக்கிறீங்களா? வேணும்னா நானே குளிப்பாட்டி விடட்டுமா? சனி, என்னாச்சு? தயவு செஞ்சு நான் கொஞ்சம் தனியா விட. நாம இதை சந்திச்சுதான் ஆகணும் சனி. பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை எனக்கு கடவுள் கொடுத்த வரமா தான் நான் நினைச்சேன். இது என் வாழ்க்கையை மாத்தும் நான் நம்பினேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க கேட்ட டைமண்ட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கா? நீயே பாரு, இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் இதான் காரணம். இதை நம்ம அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கோம்னு யோசிச்சிங்களா? இல்ல, அப்படி நினைக்காத. நமக்கு என்ன ஆனாலும் இதை அவங்க கிட்ட கொடுக்கவே கூடாது. தயவு செஞ்சு கொடுத்துருவோம். கூடாதுன்னு இதை நம்ம கொடுக்கலன்னா அவங்க நம்மள கொன்னுடுவாங்க சன்னி. சொன்னா கேளுங்க, இந்த டைமண்ட்ஸ் நாம அவங்க கிட்ட கொடுத்துருவோம். நான் இதை என் மக்களுக்காக தான் இங்க கொண்டு வந்தேன். ஏழையா இருக்கிற என்னோட மக்களுக்கு இது தேவை. என்ன பத்தி கவலைப்படலையா? நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா?
ஓ, குழந்தை பயந்துடுச்சு. ஏய், சந்தோஷமா இருக்கு. நீ மறுபடியும் குணமானதை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு கிழிச்ச கிழியில எந்திரிக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். சரி, எப்ப கொடுக்க போற என் டைமண்ட்ஸ? உனக்கு வரம் கொடுத்துட்டு போக நாங்க ஒன்றும் தேவதைக இல்லை. எவனுங்க உயிரை எடுப்போம். மரணத்தோட மோதி பார்க்க முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. ஆ? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. அந்த டேபிள் நல்லா இருக்குல்ல? யா, எனக்கான வேலை வந்துடுச்சு. தூக்குடா இவனை. இன்னைக்கு இவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுப்போம். அத கொஞ்சம் பாரு. பாரு. அப்படிதான். பாரு பாரு, நல்லா பாரு. கண்ணை திறந்து பாரு ராஜா. இந்த காட்சி அப்புறம் பார்க்க முடியாது. எழுந்துரு. ஓ, சிக்குபுக்கு 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 சிக்குபுக்கு. எல்லா இடத்துலயும் தேடு. நிச்சயமா அது இங்க எங்கேயோ தான் இருக்கும். எதையும் விடாத, எல்லாத்தையும் போட்டு ஓட. அப்போவாவது உண்மையை சொல்றான்னு பார்க்கலாம். சொல்லு. வேணாம் சொன்னா கேளு. என்ன ஃபுட்பால் ஸ்டார் எப்படி இருக்கு சொல்லு. டைமண்ட்ஸ் எங்க? உனக்கு எதுக்கடா இவ்வளவு அழகான சோஃபா? எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறேன். சொன்னா கேளு. வேணாம். அச்சோ, வீடு அலங்கோலம் ஆயிடுச்சு. வாங்கண்ணா வா. என்ன சாம்பியன் பிடிச்சிருக்கா? கேளுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. எவ்வளவு அழகா மாத்திட்டோம். போடா. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உனக்கு உதவி செய்ய அன்னைக்கு மாதிரி உன் அழகான மனைவி இல்லையே. ஏன் நீ நொண்டி ஆயிட்டேன்னு வேற எவனையாவது தேடிக்கிட்டு போயிட்டாளா என்ன? சரி, எதுக்கு வீணா அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டேன். அந்த வைரங்கள் எங்க இருக்குன்னு சொல்லிடு. இதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. உன்னோட கப்பு முடிஞ்சா புடிச்சுக்கோ. உன் வீட்டை இப்படி அலங்கோலம் பண்ண எங்களுக்கு உன் வாழ்க்கையை அழிக்க ரொம்ப நேரம் ஆகாது. நான் நாளைக்கும் என் டைமண்ட்ஸை தேடி உன் வீட்டுக்கு வருவேன். அப்போ நீ கொடுக்கலன்னு வையே. என்ன கிடைச்சதா இல்லையா? ஒன்னும் இல்ல. வாயை திறக்க மாட்டல. எனக்கு என் டைமண்ட்ஸ் வேணும். எங்க இருக்குன்னு சொல்லு. வா. உயிரே போனாலும் உண்மையை மட்டும் சொல்ல மாட்டால. அந்த கண்ணை கொடுங்க. மனசுல பெரிய வீரன் நினைப்பா உனக்கு. வலிய தாங்குற அளவுக்கு ஃபுட்பால் பிளேயருங்க மனசுல வீரம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது மரண வேதனடா. இந்த மாதிரி முரண்டு பிடிக்கிறவங்களை எனக்கு பிடிக்காது. சொல்றது புரியுதுல்ல? உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு. ஃபுட்பால் பிளேயர் டைமண்ட்ஸ் எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா?
கிடைக்கவே கிடக்காதுடா. இந்தா புரியுத. ஐயோ பாவம், சின்ன வயசுலயே உயிரை விட்டுட்டான். ஆனா கவலைப்படாத, உன் பொண்டாட்டிக்கு நல்ல துணையா இருக்க நான் திரும்ப வருவேன். கண்டிப்பா வருவோண்டா. நீங்க அவரை எந்த அளவுக்கு விரும்புனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவரு ரொம்ப நல்ல மனுஷன்தான். எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததே அவர்தான். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு இப்படி ஆயிருக்க வேண்டாம். அவரை நம்பிதான் பல கிராமங்கள் இருக்கு. பல பேர் அவரை நம்பிதான் இருக்காங்க. ஆதரவில்லாத அனாதைகளுக்கெல்லாம் அவர்தான் வாழ்க்கை கொடுத்தாரு. என்னாலேயே தாங்க முடியலையே. அவரையே தெய்வமா நினைச்சேன். இந்த மக்கள் எல்லாம் இந்த துக்கத்தை எப்படி தாங்கிக்க போறாங்க? இவங்க வாழ்க்கையில எல்லாம் விளக்கேத்தி வச்சுட்டு அவர் இப்ப இருட்டுக்குள்ள போயிட்டாரு. இது ஏத்துக்க முடியாத இழப்ப. இப்பதான் அவர் அருமை புரியுது. இந்த அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. இந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டான். இவனுக்கு ஒரு காலம் போயிடுச்சு. அனாதையா இருந்த இவனுக்கு வாழ்க்கை கொடுத்ததே நம்ம சாரதா மேடம். நீங்க எந்த அளவுக்கு துக்கப்படுறீங்க, வேதனைப்படுறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. என்ன பண்றது, நாங்களும் எங்களோட மிகச்சிறந்த நண்பரை இன்னைக்கு இழந்திருக்கோம். சமூகத்துக்காகவே வாழ்ந்தவர் அவரு. அவர் அடிக்கடி இந்த ஆசிரமத்தை பத்தி சொல்வாரு. உங்களை பத்தி கவலைப்படுவாரு. இனி அவர் இல்லாம நீங்க எப்படி தனியா வாழ்க்கைய வாழ போறீங்க? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மேடம். அவர் உயிர் வேணா இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம், ஆனா அவர் எங்க மனசுல இருக்காரு. அவர் இறந்ததால எங்க நம்பிக்கை போயிடல. அது எங்க நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தி இருக்க. அவரோட ஆத்மா எங்களுக்கு துணையா இருக்கும். எந்த ஆதரவும் இல்லாம சமூகத்துல நாங்க ஒதுக்கப்பட்டிருந்தோம். சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனா அந்த மனுஷன் தான் எங்க எல்லாருக்கும் மறுவாழ்வு கொடுத்தாரு. எங்க எல்லாரோட பசியையும் போக்கி எங்களுக்கு தங்க ஒரு இடமும் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாரு.
ஆனா அவரு நிச்சயமா எங்க மனசுல எப்பவும் இருப்பாரு. அவருடைய இந்த மரணத்துக்கு காரணமானவங்களை ஆண்டவர் கண்டிப்பா விட மாட்டாரு. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீருவாரு. உங்க மனசுல பழி வாங்குற எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. எதிரி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா தீய சக்திக்கு பலம் அதிகம், ரொம்ப அதிகம். என்ன பண்றீங்க? அதை விட எங்க போறீங்க? பார்த்தா தெரியலையா? இத்தனை நாளா உங்ககிட்ட துப்பாக்கி இருந்ததா? இல்ல, சன்னி ஒளிச்சு வச்சிருந்தாரு. அட கடவுளே, எதுக்கு? தெரியல. ஒருவேளை அவர் மக்களுக்கு உதவுறதுக்காக இருக்குமோ? மத்ததெல்லாம் எங்க இருக்கு? ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கு. ஆமா, என்னைக்கும் இல்லாம நீங்க ஏன் இன்னைக்கு இவ்ளோ மேக்கப் பண்ணிக்கிறீங்க? எனக்கு உங்களை பார்த்தா ஏதோ கிளப்ல டான்ஸ் ஆட போற மாதிரி இருக்கு. நான் போற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். அதோ அந்த பக்கம். தேங்க்யூ. எனக்காக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கியா? ஆமா, என்கிட்ட இருக்கு. என் பேர் பஸ்டர். இந்த தெருவில் உனக்கு வேலை வேணுமா? அதுக்கு நீ என்ன கவனிக்கணும். ஆரம்பி. சரியான லூசுடா நீ. கேப்டன், என்ன விஷயம்? உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. எங்க கஸ்டடியில் ஒரு அக்யூஸ்ட் இருக்கான். அவன் மேல சந்தேகமா இருக்கு. உங்களால முடிஞ்சா கொஞ்சம் வந்து அவனை எங்களுக்கு அடையாளம் காட்ட முடியுமா ப்ளீஸ்? நான் தான் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க விரும்பலன்னு சொன்னேனே. நீங்க உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தேன். புரிஞ்சுக்கங்க. 2 minutes வெயிட் பண்றீங்களா? நிச்சயமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன பிரச்சனைல நாங்க இவனை அரெஸ்ட் பண்ணோம். இவனோட போக்கே பார்க்கறதுக்கு சரியில்லை. அப்படியா? இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல சார். சரி, அங்க உட்காருங்க.
ஓகே மேடம், சந்தேகப்படுற ஆட்களை நாங்க இப்ப அந்த ரூமுக்கு கொண்டு வர போறோம், பாருங்க. கவலைப்படாதீங்க. அவனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கும் தெரியும். அந்த சமயத்துல நீங்க பயந்து போயிருப்பீங்க. உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனலாவா? பேசுங்க. நீ ஒத்துழைச்சா கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும். உன் கூட ஒத்துழைக்கவோ இல்லை பேசவோ எந்த விஷயமும் இல்லை. நீ உன் மனசை மாத்திக்கிட்டு ஒத்துழைச்சு தான் ஆகணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. என்ன இங்க உட்கார வச்சுட்டு வெளியில வேற யாரையோ உட்கார வச்சுக்கிட்டு என்ன அடையாளம் காட்ட சொல்ல போறீங்கன்னு நல்லா தெரியுது. என்ன தெரியாதவங்க இந்த உலகத்துல இருக்க முடியுமா? இல்லை, நல்லா கவனிச்சு பார்த்து சொல்லுங்க. இவனா தான் இருக்கணும். வேலையை சீக்கிரம் முடிங்க. எனக்கு அவனை சரியா ஞாபகம் இல்லை. அதோட இவன் பார்க்கறதுக்கு அவன மாதிரி. இந்த மாதிரி கேஸ் என்னைக்குமே ஒரு முடிவுக்கு வராது. என்ன சொல்ல வரீங்க கேப்டன்? குற்றவாளிகளை நாங்க கண்டுபிடிச்சிட்டா கூட அவங்கள அடையாளம் காட்டுறதுக்கு சாட்சியாளர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. நான் அப்படி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நம்புறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நானும் உங்க கணவரோட ஃபேன் தான். இஸ் இட்? இன்னொரு பக்கம் நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் தலைகீழ போயிட்டு இருக்கு. உங்க கணவரோட மரணம் ஒரு சூசைடுன்னு அவங்க அஃபிஷியலா சொல்ல போறாங்க. நீங்க எவ்வளவு வேதனை பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த சமூகத்துல நிறைய குற்றவாளிங்க இருக்காங்க. சாட்சிகள் இல்லாதனால நிறைய பேர் தப்பிச்சிடுறாங்க. நாமளே ஏன் இவங்களை அழிச்சிடக்கூடாதுன்னு எனக்கு நிறைய சமயத்துல தோணும். ஆனா அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நான் என் கடமையை சரியா செய்யலைன்னா கிரிமினல்ஸோட மோசமானவன் ஆயிடுவேன். நான் சொல்றது சரிதானே? நோ கேப்டன், நான் இதை ஏத்துக்க மாட்டேன். பழி வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. கொடு, சீக்கிரம் போய் உள்ள உட்காரு. ஓ அப்படியே என்ன ஜோக் அடிச்சிட்டாங்கன்னு சிரிக்கிற? இல்ல எதையாவது சாதிச்சுட்டு சிரிக்கிறியா? சொல்றா. இல்ல இல்ல, சாரி. இனிமே இந்த மாதிரி கெக்க பெக்கன்னு சிரிச்ச கீழே போட்டு வாயிலேயே மிதிப்பேன். டென்ஷன் ஆகாத. கைடு. நமக்கு இப்ப நேரம் இல்ல. நாம அந்த டைமண்ட் எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பி ஆகணும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? நான் டைமண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாம வேற எதுக்காகடா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அதுதானே என்னோட லட்சியமே. சரிதான். ஆனா அது இவனுக்கு காமெடியா தெரியுது. மறுபடியும் சிரிச்ச தொலைஞ்ச. புரியுதா? அந்த டைமண்ட்ஸை இன்னைக்கே தேடலாம். ஹலோ. என்னம்மா கண்ணு, என்ன ஞாபகம் இருக்கா?
யாரது? அதுக்குள்ள மறந்துட்டேன். ஞாபக சக்தி ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற. நான் பிரச்சனை பண்றேனா? சரி, அதெல்லாம் விட. வேணும்னு தானே இன்னைக்கு நீ என்ன அடையாளம் காட்டாம விட்ட. ரொம்ப புத்திசாலிதான். ஆனா உன் அளவுக்கு இல்லை டார்லிங். சொல்ல வந்தது சீக்கிரமா சொல்ல. என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண ஒண்ணு நான் சும்மா விடுறதா இல்லை. கூடிய சீக்கிரம் மீட் பண்றேன். நானே உன்னை தேடி வருவேன் டியாகோ. மேடம் நீங்க போடி. நானா? ரொம்ப பறக்காத இரு. அப்புறம் சாருக்கு எப்படி வசதி? உனக்கு எது வசதியோ அதுதான் எனக்கு. ரொம்ப அவசரப்படுற. பொம்பளைன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஓ, நீயா?
ஓ, மறுபடியும் நீங்க தானா? மேடம் இல்லையா? நான் உங்களை பார்க்கணும். உங்க தொல்லை தாங்க முடியல. நீங்க என்னதான் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்களோ புரியல. எல்லாரும் பேப்பர்ல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்காங்க. தோ அவங்களே வந்துட்டாங்க, பேசிக்கங்க. சாரி கேப்டன், உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, நீங்க என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்ன விஷயம்? ஒரு பாடியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். வாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். இவன் லிஃப்ட்ல செத்து கிடந்தா மேடம். உங்களுக்கு இவனை தெரியுமா? எனக்கு தெரியாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனே மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னு. தைரியசாலிதான். என்னையே எதிர்த்து நிக்கிற. நல்லா இருக்கு. உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உன்னால என் நிழல கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஒழுங்கு அங்கிருந்து போயிட. போய் தான் ஆகணுமா? உலகத்தை விட்டே போக வைக்கிறேன். ஆனா யாரு போறாங்கன்னு நீ சொல்லலையே. சொல்லல, ஆனா அதை செஞ்சு காட்டுவேன். அப்ப புரியும் யாருன்னு. ஹலோ. என்னோட ஆள் ஒருத்தனை கொன்னுட்டு உன்னால நிம்மதியா தூங்க முடியும்னு நினைக்கிறியா? ஏன் முடியாதா? நமக்குள்ள இருக்கிற இடைவேளை குறைஞ்சுக்கிட்டே வருது. கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். வரியா?
உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் அப்பவே சொன்னல. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் இப்ப கிளம்பணும் மேடம். ஆனா பாதுகாப்புக்கு ஒரு ஆபீசர் உங்க வீட்டில் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்ல. என் வீட்லயே நான் ஒரு கைதி மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவணும்னு ஆசைப்படுறேன் மேடம். உண்மையிலேயே உதவணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா. அப்படின்னா தயவு செஞ்சு இங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். அவன் இன்னைக்கு ராத்திரி திரும்ப வந்தாலும் வருவான். எதுவா இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். எதுவா இருந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கீங்க? ஆமா, நான் அந்த முடிவோட தான் இருக்கேன். அப்படின்னா சரி, குட் நைட். எப்போ நீங்க எங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்டோட உதவி வேணாம்னு சொன்னீங்களோ, இனி நானும் உங்களுக்கு உதவி செய்யறதா இல்லை. நீங்க என்ன பண்ண போறீங்க மேடம்? நான் முடிக்க வேண்டிய கணக்கை முடிக்க போறேன். தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்களால இனிமே எதுவும் செய்ய முடியாது. அவங்கெல்லாம் பயங்கரமான கிரிமினல்ஸ். அவங்கள விடவே கூடாது. அவனுங்க செஞ்ச தப்புக்கு அவனுங்க அனுபவிச்சே ஆகணும். ஆனா ஏற்கனவே ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி பண்ண போய் தானே பயங்கரமா, அதனாலதான் வேண்டான்னு தடுக்கிறேன். அது நடந்து முடிஞ்ச கதை. இனிமே அப்படி கிடையாது. இது பழிக்கு பழி வாங்குற நேரம். நீ உண்மையிலே அந்த பொண்ணு அழகு இல்ல 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 அந்த பொண்ணு பாவம் புருஷன் துணை இல்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால, அதான் தோண்டி எடுத்து உட்கார வச்சுட்டேன். இவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டாடும் போது நீ சிரிக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் சிரியா. எதுக்கு சிரிக்கணும்? இன்னும் என் வெற்றி முழுமை அடையல, வேலை பாக்கி இருக்கு. அது எப்படி சிரின்னு சொல்றல? வெயிட் 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 நான் சிரிக்கணும்னு நீ ஆசைப்படுற. ஓகே, சிரிக்கிறேன். என்னால சிரிப்ப அடக்கவும் முடியல, வயிற்றுல முட்டுற அடக்கவும் முடியல. ஏய், எங்க போற? இரு, இதோ வந்துடுறேன். சத்தம் போடாம நான் சொல்றதை கேட்டா உன் உயிர் உன்கிட்ட இருக்கும். என்ன வேணும் உனக்கு? வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவேன். வெளியில வா. ஊர் எல்லையே தாண்டி வந்துட்டோம். இனியாவது எங்க போறோம்னு கொஞ்சம் சொல்ல. முதல்ல காரை விட்டு வெளியில இறங்க, சீக்கிரம்.
எனக்கு எலிங்கன்னா சுத்தமா பிடிக்காது. ச்சே. எங்க ஓடுற? அடையாளம் கண்டுபிடிக்கலையா? நீ தப்பு பண்ணிட்ட. நீயும் உன் புருஷனோட போய் சேரு. ஏய் வேண்டாம். ஓ ச்சே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஒண்ணும் இல்ல, இங்க ஏதாவது பிரச்சனையான்னு பார்க்க வந்தேன். இல்ல, அப்படிலாம் பிரச்சனை எதுவும் இல்ல. எனக்கு என்னமோ நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. கண்டிப்பா சார். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். குட் நைட் கேப்டன். குட் நைட். நாங்க எங்க தேடி பார்த்தோம், அவர் கிடைக்கல. அது எப்படி கிடைப்பான்? ஒருவேளை செத்து போயிருந்தானா எப்படி கிடைப்பான்? மறுபடியும் அந்த பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்தி நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தனை கொண்டு போய் அவனை தந்திரமா ஏமாத்தி கொண்டு இருக்கா. இதுதான் செக்மேட். சாய், சாய், சாய்,
என் கூட மோத தைரியம் இல்லாம அவளை தூக்கிட்டு போயிட்டியா? அங்க மட்டும் என்ன வாழுதா? எனக்கே தெரியாம என் ஆளுங்க ஒவ்வொருத்தனையும் தூக்கிட்டு போயிட்டே. அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று வச்சுக்க. அவளை என்ன பண்ண? எப்படி இருக்கா அவ? அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா. இப்போதான் உன்னை பற்றி ஒரு விஷயத்த சொன்னா. உன்கிட்ட எனக்கு தேவையான ஏதோ ஒன்று இருக்காமே, அவ சொல்றது உண்மைதானா? இப்போ அவ உயிரோட இருக்கணும்னா ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. வந்துடுறேன். எனக்கு சொந்தமான டைமண்ட்ஸ் உன்கிட்ட இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு வா. எங்க? ஊருக்கு வெளியில இருக்கிற பழைய பில்டிங்க்கு வா. ஓகே. ஆனா நீ கவலைப்படாத, அது வரைக்கும் உன் வீட்டு வேலைக்காரி பாதுகாப்பா இருப்பா. சீக்கிரம் வந்து சேரு. அவளை நான் ரொம்ப நல்லாவே கவனிச்சுப்பேன். எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல. சீக்கிரம் வாங்கி வந்து போயிடலாம். ஒழுங்கா அந்த டைமண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்துறேன். விளையாடுறதுக்கு இது நேரம் இல்லை. கமான், சீக்கிரம் இங்கிருந்து போகணும். வா.
உனக்கு ரொம்ப தான் தைரியம். இப்ப நம்புறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யாருக்கு பைத்தியம்? உனக்கு தான் பைத்தியம். முட்டாள்தனமா பழி வாங்க துடிக்கிற. இதால உனக்கு என்ன லாபம் இருக்கும்னு நினைக்கிற? நீ பணக்காரி ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? ஆமா, பணம் மட்டும் இல்ல, எனக்கு ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். யாரு? ஏய்கோ. அந்த மிருகத்தை பத்தியா பேசிட்டு இருக்க? என் சன்னிய கொன்ன பைத்தியக்காரன் அவன். அப்படியா? இருக்கட்டுமே. ஒரு வகையில பார்த்தா நம்ம எல்லாருமே மிருகங்க தான். அவங்கவுங்க வாழ்க்கை தான் எல்லாருக்கும் முக்கியம். அவன் உன் மனச நல்லா மாத்திட்டான். நான் தான் சுற்றுவேன். அவ்வளவு தைரியமா? இந்த உலகத்துல 2 வகையான மக்கள் இருக்காங்க. ஒன்னு வேலை வாங்குறவங்க, இன்னொன்னு வேலை செய்யறவங்க. நான் வேலை செஞ்சு செஞ்சு வெறுத்து போயிட்டேன். அதுவும் உங்க எல்லாருக்காகவும். ஒரு அடிமை மாதிரி நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க வேண்டாமா? நான் மத்தவங்களை மாதிரி வாழணுங்கிற எண்ணம் எனக்கு வரக்கூடாதா? உளறிட்டு இருக்காத. அவனுக்கு தேவை நீ இல்ல, அவனுக்கு டைமண்ட்ஸ் தான் வேணும். இல்ல, எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கறேன் இருக்காரு. இது வரைக்கும் நான் பார்க்காத அனுபவிக்காத வாழ்க்கை தரேன்னாரு. நீ ரொம்ப மாறிட்ட. என்ன? நானா மாறிட்டேனா? நான் மாறினேன்னு யார் சொன்னது? உனக்கு தெரியுமா நான் எப்படிப்பட்டவனு? தெரியுமா என் வாழ்க்கை எப்படி இருந்தது? தெரியுமா? சன்னிய உனக்கு அவர் என்னோட உயிர் நண்பர். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண வேலைக்காரி மட்டும்தான். ஆனா இனிமே நான் அப்படி இருக்க போறதில்ல. நான் ஒரு பணக்காரி. உன்னை நான் என் ஃப்ரெண்டா தான் ட்ரீட் பண்ண. அதை நீ புரிஞ்சுக்கவே இல்லையா? பேசாத. முதல்ல அந்த டைமண்ட்ஸ் என்கிட்ட கூட. சொன்னா கேளு, என்கிட்ட கூட. நீ திருந்து போறதே இல்ல. கமான், என் கூட வா. ஒழுங்கா டைமண்ட்ஸ் கொடுத்துரு. ஒழுங்கா டைமண்ட்ஸ் கொடுத்துருன்னு சொல்றேன்ல. ஒழுங்கா கொடுக்கல உன் உயிர் போயிடும். நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு. துரோகம் செஞ்சவங்க எல்லாம் என்ன மாதிரிதான் கடைசியில கஷ்டப்படுவாங்க. அவனை கொன்னட, அவனை விடாத. அவன் உயிரோட இருக்கக்கூடாது.
எடுத்துட்டு போங்க. என்ன இன்ஸ்பெக்டர், இதுக்கு யார் காரணம்? இது விலை தெரிஞ்சனா ரொம்ப டேஞ்சர் ஆகும். முதல்ல யாருன்னு கண்டுபிடுங்க. சார், பயங்கரமான வெடி விபத்து ஏற்பட்டிருக்கதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அங்க 2 கும்பல் தாக்குதல் நடத்திருக்காங்களா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நம்மள வர சொல்றாங்க. ஓகே சார், ஸ்பாட்ல போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கறேன். சர்ப்ரைஸ்! ஹேய், பொம்பளையாச்சே போனா போகுதுன்னு விட்டா எனக்கே ஆட்டம் காட்டுறல. உனக்கு தகுதியான இடம் இப்ப கிடைச்சிருக்கு. என்னைக்கும் நீ எனக்கு அடியில தான், காலடியில இருக்கணும். இன்னும் ஆழமா உன்னை பூமிக்கடியில அனுப்ப போற. அதுக்கு முன்னாடி எனக்கு சேர வேண்டிய எல்லா டைமண்ட்ஸையும் கொடுத்துற. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை வேற பாக்கி இருக்குல்ல. ரொம்ப நாள் ஆசையை இப்ப நிறைவேற்றிக்க போறேன். என்னடி கொஞ்சம் லூஸ்ல விட்டா என்னையே போட பாக்குறிய? திருந்தவே மாட்டேன். இந்த அழகா இருக்க, ஆனா பாவம் ஏன் இப்படி ரத்தம் சிந்துற? என்கிட்டயே சவால் விட்டல. கடைசியா உன் கதை என் கையில தான் முடிஞ்சது. செத்து தொலை.
தடவை என் குறி தப்ப போறதில்ல. ஏய்! ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இதுதான் முடிவுன்னு தோணுச்சு. அதனால தான் அப்படி பண்ணேன். சரி விடுங்க. செத்தவன் ஒன்றும் மகான் இல்லை. இந்த ஊரை விட்டு ஏன் போறீங்க? அதுக்குள்ளேயுமா இந்த ஊர் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு? இந்த ஊர் எனக்கு பிடிக்காம இல்ல, இங்க இருந்தா எனக்கு எல்லா ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தங்கி இருக்கும் போது அங்க ஒரு டைமண்ட் காணாம போச்சு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மேடம்? எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட மறைக்காம சொல்லலாம். எனக்கு டைமண்டை பத்தி ஒன்றும் தெரியாது. நான் எதுக்கு கேட்கறேன்னா, நீங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல அதே நாள்ல அந்த டைமண்ட் திருடு போயிருக்கு. அதான் தெரியாதுன்னு சொல்றேனே. சரி விடுங்க. எனிவே ஹாப்பி ஜர்னி. நீங்க புது லைஃப் ஆரம்பிங்க. எனிவேஸ், எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய். பாட்டி பாட்டி, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு